வெல்கம் பேக் வியூவர்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ பார்த்தீங்கன்னா சாம்சங் மிஷின் டாப் லோட் வாஷிங் மிஷின் தான் வாட்டர் லீக்கேஜ்னு சொல்லிட்டு கஸ்டமர் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா வாஷிங்கில் இருக்கும்போது வாட்டர் லீக்கேஜ் வர மாட்டேங்குது, ஆனால் ட்ரை ஆகிறப்ப அதாவது ஸ்பின் ஓடுறப்ப வாட்டர் லீக்கேஜ் வருதுன்னு சொல்லியிருக்காங்க. அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வாட்டர் லெவலை செட் பண்ணியாச்சு. செட் பண்ணிட்டு இப்போ இன்லைட்டில் தண்ணி எடுக்கிற மாதிரி வச்சுட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா பர்டிகுலர் அந்த லெவல் தண்ணி எடுத்துருச்சு. பட் இப்போ நம்ம ஆஃப் பண்ணிட்டு மறுபடியும் ட்ரைக்கு மட்டும் நம்ம ஆப்ஷன் செட் பண்ணிடலாம். ஆப்ஷன் செட் பண்ணிட்டு நம்ம ஸ்டார்ட் கொடுத்துடலாம். ஏன்னா அப்பதான் தண்ணி எங்க வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஐடென்டிஃபை பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். இப்போ பாத்தீங்கன்னா பாட்டம்ல இருந்து தான் தண்ணி வருதுன்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க. நம்ம இந்த இடத்துல பாட்டம்ல நல்லா பாத்துக்கலாம். அதாவது வாஷிங் மிஷின் கடியில் அந்த இடத்துல தண்ணி வருது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அது ட்ரம் அதாவது ட்ரைன் ஆன் ஆகிறப்பதான் அந்த தண்ணி வருது. ட்ரைன் மோட்டர் ஆன் ஆன உடனே இந்த லீக்கேஜ் பாத்தீங்கன்னா ரொம்ப ஹெவியாவே வருது. இது பாத்தீங்கன்னா வீடு ஃபுல்லாவே ஸ்ப்ரெட் ஆகி அப்படியே ஃபுல்லா வீடு ஃபுல்லு தண்ணி ஆகுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ நம்ம பேக் டோர் ஓப்பன் பண்ணிடலாம். 4 ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க, லெஃப்ட் ரைட் ரெண்டு. அதை இது பண்ணிட்டு இந்த மாதிரி கிளிப்பிங் வந்திருக்கும். அதை பிடிச்சி நீங்க இழுத்தீங்கன்னா ஈஸியாவே வந்துடும். நெக்ஸ்ட் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த இடத்துல தான் வாட்டர் லீக்கேஜ் இருக்கிற மாதிரி அந்த இடத்துல தண்ணி பட்டிருக்கிறது பார்த்தாலே உங்களுக்கு நல்லாவே தெரியும். அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ட்ரைனுடைய அந்த வால்வ் கட் ஆயிருக்கு. அதாவது அந்த பம்ப் பைப் கட் ஆயிருக்கு. இதனால தான் தண்ணி அந்த இடத்துல ஃபோர்ஸ் ஆகிறப்ப பாத்தீங்கன்னா தண்ணி அந்த இடத்துல ஃபுல் அண்ட் ஃபுல் வெளியே வர்றதுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்கு. இதை நம்ம ரிமூவ் பண்ணிட்டு வேற இப்ப சேஞ்ச் பண்ற மாதிரி தான் இருக்கும். அதை ஒட்டுறதுக்கு ஆப்ஷன் கிடையாது. இப்ப பாத்தீங்கன்னா அந்த இடத்துல ஃபெவிபாண்ட் கம்மு போட்டு நல்லா ஒட்டியிருப்பாங்க. அதை நீங்க ரிமூவ் பண்ணி இந்த மாதிரி குத்தி எடுத்தீங்கன்னா வந்துடும். ரொம்ப குத்தினீங்கன்னா பைப் டேமேஜ் ஆயிரும். அதனால பார்த்து கொஞ்சம் கேர்ஃபுல்லா எடுத்துருங்க. இந்த மாதிரி இழுத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாவே வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இப்போ பாத்தீங்கன்னா 2 மூலையில இந்த பக்கம் பாத்தீங்கன்னா டேக் அடிச்சிருக்காங்க. அந்த ஒரு மூலையில கழட்டினோன்னு இந்த மூலையில டேக் தான். அது நல்லா ஈஸியாவே வந்துடும். கம்மு கொஞ்சம் லூஸ் கொடுத்துருச்சுன்னா நெக்ஸ்ட் நீங்க ஃபிட் பண்றப்பையும் சேம் மெத்தட் தான். நீங்க கம்மு போட்டு தான் ஃபிக்ஸ் பண்ற மாதிரி இருக்கும். பட் சேம் சைஸ் நிறைய பேருக்கு கிடைக்கும்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. பட் எனக்கும் சேம் சைஸ் கிடைக்கல. பட் நாங்க ஆல்டர் பண்ணி தான் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி போட்டோம். ஏன்னா இந்த மாடல் இப்போ அவைலபிள் இல்லாதனால இது ஒன்று தான் ப்ராப்ளமா இருக்குது. இதே மாதிரி சேம் வாங்கிட்டு வந்தாச்சு. பட் ஹோலுடைய சைஸ் பார்த்தீங்கன்னா லைட்டாக 1/4 இன்ச் கொஞ்சம் அதிகமாகிடுச்சு. அதை நாங்கள் மேனேஜ் பண்ணி தான் போட்டோம். பட் வாட்டர் லீக்கேஜ் நாங்கள் செக் பண்ணப்போ சுத்தமாக வரல. இதுலேயே பார்த்தீங்கன்னா 2 டைப்பில் வரும். ஒன்று பெண்டு வர்றது வரும், இன்னொன்று பெண்டு வராமல் வரும். பட் நம்மள்ட்ட இருக்கிறது பெண்டு நம்மளுக்கு சைஸ் கிடைச்சதுனால அதவே வாங்கிட்டு வந்தாச்சு. இப்போ பார்த்தாலே தெரியும், கொஞ்சம் லூஸ் இருக்கிறது நல்லாவே தெரியும் உங்களுக்கு. பட் கம் போட்டு நம்ம மேனேஜ் பண்ணணும் ஆயிக்கிறோம். பட் கம் போட்டிங்கன்னா கண்டிப்பான முறையில் நீங்கள் டேக் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இதுக்கு யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஃபெஃபிபாண்ட் கம் யூஸ் பண்ணுவாங்க நிறைய பேர். பட் நம்மள்ட்ட அந்த கம் கிடைக்காதனால பார்த்தீங்கன்னா நம்ம சிபிவிசி அதாவது பிவிசி பைப் போட்ட கம் தான் நம்ம யூஸ் பண்ணோம். பட் அதுவும் நல்லாவே உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். பட் அது கொஞ்சம் குவாலிட்டியாக இருக்கிறது நீங்கள் வாங்கிக்கிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கம்மு போட்டாச்சு. கம்மு போட்டு நெக்ஸ்ட் அந்த கிளிப்பை நம்ம போட்டுடலாம். பட் கிளிப்பு கொஞ்சம் அந்த அளவுக்கு டைட் இல்லாதனால பார்த்தீங்கன்னா நம்ம டேக் யூஸ் பண்ணுற மாதிரி மெத்தட் ஆகி போச்சு. அதனால பார்த்தீங்கன்னா நம்ம 2 பக்கமே டேக் போட்டு இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்க மெத்தடு 2 டேக் போட்டிருக்கோம். அந்த அளவுக்கு நல்லா கிரிப்பாக பிடிக்கிறதுக்காண்டி. பட் டேக் உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரத்தில் கட் ஆக சான்ஸே கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரம் ஆட்டி பார்க்குறோம். அந்த இடத்துல சஸ்பென்ஷன் ஆகும், நல்லா கிளியராக ஆகுது. இப்போ நம்ம ஒரு தடவை செக் பண்ணிக்கலாம். இன்லைட்டில் இப்போ தண்ணி எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம மறுபடியும் ஆன் பண்ணி இப்போ பின்னுக்கு ட்ரை ஆப்ஷன் செட் பண்ணிட்டு பேக் சைடில் பார்த்துடலாம். உங்களுக்கு வாட்டர் லீக்கேஜ் இப்போ சுத்தமாகவே கிடையாது. இப்போ அவுட்புட்டில் தண்ணி போய்கிட்டு தான் இருக்கு. ஒரு டிராப் கூட வாட்டர் லீக்கேஜ் கிடையாது உங்களுக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. வீடியோவில் வேறு எதுனாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க.